இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் அண்ட் அதர் பேராமெடிக்கல் எக்ஸாம்ஸ் ஜிபேட் எய்ம்ஸ் அண்ட் ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரி ஃபார்மசி ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் காயத்ரி. இந்த சேனல் ஸ்டடி வித் காயு. வாங்க டிஸ்கஷனில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பிஸ்மஸ் சப்கார்பனேட் is a dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. is a diuretic and electrolyte repletioner, adsorbent and astringent, saline laxative, antacid and laxative. இந்த பிஸ்கஸ் சப்கார்பனேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் adsorbent and astringent. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் கொஸ்டின். Phyloquinone is another name for vitamin K. ஓகேங்களா? Phyloquinone, மெனடையோன் இதெல்லாம் வந்து விட்டமின் கேயோட சப் கேட்டகரிஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. அண்ட் அமினோ ஆசிட் கன்சிடர்ட் ஆஸ் லிப்போட்ரோபிக் ஃபேக்டர். லிப்போட்ரோபிக் ஃபேக்டர்னா என்னென்னா லிவரில் வந்து ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ண வந்து அலோவ் பண்ணாத அமினோ ஆசிட் தான் வந்து லிப்போட்ரோபிக் ஃபேக்டர். இந்த லிப்போட்ரோபிக் ஃபேக்டர் அமினோ ஆசிட் அப்படின்னு கன்சிடர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தியோனைன், ட்ரிப்டோஃபேன், ஹிஸ்டிடின், செரைன். ஆப்ஷன் ஏ மீத்தியோனைன். மீத்தியோனைன் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு அண்டு க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் லிப்போட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் பண்ணால் விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாமும் கூட லிப்போட்ரோபிக் ஃபேக்டர்ஸ் தான். ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்? அனபைசின், ஜிப்ரலின், கேலின், ஜென்டசின். ஆப்ஷன் பி ஜிப்ரலின். அதுக்கு அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். மெலனின் இஸ் டிரைவ் ஃப்ரம் விச் ஆஃப் த அமினோ ஆசிட்ஸ் கேட்குறாங்க. ஹிஸ்டிடின், டைரோசின், வாலின், ட்ரிப்டோஃபன். டைரோசின்லேருந்து தான் நமக்கு வந்து மெலனின்ங்கிற பிக்மெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். த கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டின் அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் லீடிங் டு செல் டெத் இஸ் termed as ஆப்ஷன் பி பிக்னோசிஸ். பிக்னோசிஸில் தான் வந்து குரோமாட்டின் அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் லீடிங் டு செல் டெத். இந்த கண்டிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா அப்போஸ்டாசிஸ் அப்படிங்கிற செல் டெத் அப்போ வந்து நடக்கும். இந்த கேரியோலிசிஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரியோ அப்படின்னு சொல்லும் போது காரியோ அப்படின்னா வந்து நியூக்ளியஸ் அது வந்து டிசோஷியேட் ஆகுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செவன்த் கொஸ்டின். The natural alkali used in the treatment of gout is chinchonine, colchicine, reserpine, emetine. Option B colchicine. colchicine தான் வந்து கவுட்டில் யூஸ் ஆகும். இந்த சின்சோனைன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஆன்டி மலேரியல் ட்ரக். ஓகேங்களா? ஆன்டி மலேரியல். ரெசப்பைன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எமிடைன் வந்து வாமிட்டிங். Next is standard of surgicals used given in Schedule H, Schedule FF, Schedule F3, Schedule F2. Option D Schedule F2. F3 அப்படிங்கிறது வந்து blood related, FF அப்படிங்கிறது வந்து ophthalmic and F1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து vaccines and sera. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம். நைன்த் ஒன் பாருங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பாக்டீரியா ஹேஸ் ஹெட்டிரோட்ரோப்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன். ஹெட்டிரோட்ரோப்ஸ்னா என்னன்னா இட் கேனாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ். எக்ஸாம்பிள் வந்து சம் ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே அந்த மாதிரி ஆல்கேஸ் வந்து ஆட்டோட்ராப்ஸ். ஹெட்டிரோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆப்ஷன் சி எனர்ஜி சோர்ஸ். அதோட எனர்ஜி சோர்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 10th ஒன். ஹைட்ரஜன் பெராக்சைடு assay is performed by ஹைட்ரஜன் பெராக்சைடு H2O2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் an ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும் போது இந்த என்ன அசே மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ரீடாக்ஸ் டைட்ரேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டைட்ரேஷன். நெக்ஸ்ட் இந்த டயோசடைசேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து N இந்த மாதிரி டை குரூப்ஸ் இருக்கும் போது பெர்ஃபார்ம் பண்ணுறது. 11th கொஸ்டின் பாருங்க. When anesthesia is injected in the subarachnoid space, this is termed as epidural surface infiltration spinal anesthesia. Option D spinal anesthesia.
12th question பார்க்கலாம். The salt used in the X-ray studies of GIT tracts, that is gastrointestinal tract, is barium sulfate. Barium sulfate தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க X-rays as a medium, okay, for diagnosis. Next, 13th one. Chromones are isotropic with indoles, quinolines, pyrimidines, and coumarins. Chromones is isomeric with coumarins. Coumarins also known as flavones. Next question பாருங்க. 14th one பார்க்கலாம். The phase in mitosis which is complementary of 46 chromosome is visible under the microscope. ஓகேங்களா, இஸ் விசிபிள், கிளியர்லி விசிபிள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷன்லாம் மெட்டாஃபேஸில் விசிபிளாக இருக்கும். பட் அண்டர் த மைக்ரோஸ்கோப் வந்து விசிபிலிட்டி மேபி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து ப்ரோஃபேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ known as மில்க் ஆஃப் மெக்னீஷியா. என்ன அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைட், மெக்னீஷியம் hydroxide, magnesium oxide, magnesium sulfate. Option B, magnesium hydroxide. Next question. Which of the following is not a cell-derived mediator for inflammation? Vasoactive amines, lipidic, acidic lipids, lymphokinases, kinin. Option D, kinin. Next question. Clinical obesity is a condition in which a BMI is clinical obesity அப்படிங்கிற கண்டிஷன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். பிஎம்ஐ கால்குலேஷனில் அண்டர் வெயிட். நெக்ஸ்ட் 18 to 25க்குள்ளே இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நார்மல். நெக்ஸ்ட் 25 to 29 அப்படிங்குள்ள இருந்துச்சுன்னா திஸ் இஸ் ஓவர் வெயிட் அப்படின்னு கண்டிஷன் பண்ணுறோம். அபோவ் 30க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் 30 to something 40 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா திஸ் இஸ் நோன் அஸ் obesity அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ளே வரும். தட் இஸ் 30 to 40 kg per meter square. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 18வது கொஸ்டின் பார்க்கலாம். Valeranon is the active constituent present in option B, ஜட்டாமன்சி. ஜட்டாமன்சியில் தான் வந்து இந்த வேலரினோன் அப்படிங்கிற கான்ஸ்டியூண்ட் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th பாருங்க. The price fixed by an Indian government for scheduled formulation according to the DPSO is called as ceiling price. Next question 20. The channel involving a retailer and wholesalers, that is a typical channel. Retailer, wholesaler plus a retailer நடுவில் இருக்கிறது is a typical channel. Next question 21 பார்க்கலாம். Which are the following is a plasma kinin அப்படின்னு கேட்டிருக்காங்க. Calidin, serotonin, histidine, renin is option A, calidin. 22. In the presence of food, absorption of drugs such as ampicillin increases, first reduces and then increases, first increases and then reduces, is a reduces. 23. A drug that promotes diuresis by antagonists the action of aldosterone is known as option C, spironolactone. Spironolactone also known as aldosterone antagonist சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 24 பார்க்கலாம். The heteroatoms are present in phenothiazine or phenothiazine இருக்கிற heteroatoms என்னன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அண்ட் நைட்ரோஜன். phenothiazine thia அப்படின்னு சொல்லும் போது அசின், தயானா சல்ஃபர், அசின்னா நைட்ரோஜன். 25 பார்க்கலாம். The procedure for removing the ovaries is called as oophorectomy. Oophorectomy is also known as removing the ovaries. ஓகே, அதில் வந்து நம்ம வந்து 25 கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஸ்டடி வித் காயு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.